வாங்க மக்களே, வாங்க மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மக்களே? இன்னைக்கு ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல் பார்க்கலாம் மக்களே. தெரியாதவங்க கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா மக்களே? எண்ணெய் காஞ்சிருச்சு மக்களே. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அது வெடிக்கட்டும். பார்த்தீங்களா? இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு மக்களே. இப்போ நான் வெங்காயம் தான் போடுவேன். பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போட மாட்டேன். ஏன்னா நான் மிளகாத்தூள் போட்டுக்குவேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்தி மக்களே, அதனால் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா அது நம்ம கல்ச்சர் இருக்குது. அதனால தான் மக்களே நான் மிளகாத்தூள் போட்டுக்குவேன். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் போட மாட்டேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பீன்ஸை போட்டுக்கலாம். பீன்ஸை போட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்போ பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, சாம்பார், ரசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. தெரியாதவங்க மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் மக்களே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? இன்னொரு ஒயிட் உருளைக்கிழங்கு போட்டோம்னா நம்ம இந்தியாவோட கொடி கலர் வந்துடும் மக்களே. எப்படி இருக்காங்க மக்களே? சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே. தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம மூடி வச்சிடும். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ பொரியலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, கடைசியில் தண்ணியெலாம் ஒத்தவும் ரொம்ப உப்பாயிடும். அதனால் இப்போ நம்ம இது நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, சிம்பிள். சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமை. என்ன நடக்குதுன்னு பார்க்குவோமா மக்களே? இங்கே பாருங்க, சும்மா கொதின்னு கொதிக்குது. ஒரு கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் பாருங்க மக்களே, மஞ்சத்தூள் இதை நம்ம போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இதுக்கு மிளகாத்தூள் இது அப்படியே